வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு மணி சேவிங் பிளான்ங்க. இந்த மணி சேவிங் பிளானில் நம்ம ரூ. 1,00,000 எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேர் இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்போம், இல்லை புதுசாக நம்ம ஃபஸ்ட்டு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த மணி சேவிங் பிளான் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அண்ட் அடுத்தடுத்து நிறைய சேமிக்கிறதுக்கான ஆர்வமும் நமக்கு வரும். ஸோ அதுக்கு இந்த முதல் சேமிப்பை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ குறைந்த வருமானம் இருக்கிறவங்களும் நம்ம அதை சேவ் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்ணோம் அப்படின்றப்ப திரும்ப திரும்ப சேமிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூ. 1,00,000 சேமிக்கிறதுக்கு எந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பணத்தை சேமிக்கிறதுக்கு. அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் டெபாசிட்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மணி சேவிங் பிளான் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக சூட் ஆகும். பிகாஸ் ரூ. 1,00,000 சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேவ் பண்ணணும். அதுவும் இனிஷியலாக சம்பாதிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு ஃபேமிலிலாம் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, பசங்க புதுசாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றப்ப ஈஸியாக இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். பிகாஸ் அவங்களுக்கு அந்த அளவுக்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்காது, பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களோட சேவிங்ஸை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க, நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பொண்ணோ பையனோ ஈஸியாக இந்த மாதிரி 1,00,000 ருபீஸை சேவ் பண்ணலாம். அப்படி இல்லை, நார்மலாகவே நான் சேவ் பண்ணுறேன், ஃபேமிலி மேனாக இருந்தாலும் சரி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, சேவ் பண்ணணுன்னு ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நம்ம சேவ் பண்ண போகிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, டெய்லி சேவ் பண்ண போகிறோம். அதாவது டெய்லி இந்த சென்ஸ், இப்போது வாரத்தில் 7 நாள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 7 நாளில் 6 நாள் நம்ம சேவ் பண்ண போகிறோம். இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது டெய்லி சேல்ரி வாங்குறவங்கலாம் இருக்காங்க அப்படின்றப்ப சண்டேஸில் இப்போது அவங்களுக்கு லீவ் அப்படின்றப்ப அன்றைக்கான சம்பளம் கிடைக்காது. ஸோ அதனால் நான் வாரத்தில் 6 நாள் சேமிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஸோ இதில் எல்லாருமே, அதாவது வார சம்பளம், மாத சம்பளம் இல்லை தின சம்பளம் வாங்குறவங்க கூட இந்த சேவிங் பிளானை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கோலான அந்த 1,00,000 ருபீஸை ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இதுக்காக எடுத்துருக்கிற டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இதில் 2 இயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா ரூ. 1,00,000 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். அதை நம்ம 1 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ டக்குன்னு எல்லாராலையும் சேவ் பண்ணிட முடியாது. ஸோ நான் இதில் 2 இயர்ஸில் இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் தான் சொல்ல போகிறேன். அண்டு இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாமல் சில செலவுகளை நம்மளே செய்வோம். செஞ்சதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுவோம், இது எதுக்கு வாங்கணுன்னே தெரியலையே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற எல்லா சேவிங்ஸையும் கட் பண்ணிங்க அப்படின்னாலே நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி செலவு பண்ண போகும்போது உங்களோட கோல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். 1,00,000 ருபீஸை நம்ம எப்படியாவது சேவ் பண்ணணும், இந்த செலவு நமக்கு தேவையா இல்லையா அப்படின்னு உங்களே நீங்களே கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பணத்தை ஈஸியாக மிச்சப்படுத்த முடியும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். நம்ம நமக்கே தெரியும் நம்ம தேவையில்லாமல் நிறைய விஷயத்துக்கு செலவு பண்ணுவோம். பட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். பட் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த செலவை குறைச்சோம் அப்படின்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். அண்டு இந்த மாதிரி மணி சேவிங் பிளான்ஸ் சேலஞ்செலாம் பார்த்திங்கன்னா, ஒரு அடிஷ்னல் சேவிங்ஸ் நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்காக சேமிக்கிறது. ஸோ உங்களோட இன்கமில் டீஃபால்ட்டாக லாங் டேர்ம்காக சில சேவிங்ஸ் பண்ணணும். அது உங்களோட ஃப்யூச்சருக்கானதாக இருக்கணும். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன கோல், ஒரு 1,00,000 ருபீஸ் நான் சேவ் பண்ணணும், இல்லை ஒரு 5 சவரன் நகை வாங்கணும், இந்த மாதிரி கோல்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சேவிங்ஸ் நம்ம செஞ்சோன்னா ஷார்ட் டைம்லேயே நம்ம அந்த கோலை ரீச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான மணி சேவிங் பிளான் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது.
இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சேவ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு மாதத்தில் ஆவரேஜாக வந்து 30 டேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 வீக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ 4 வீக்ஸ்னப்போ 1 வீக்கில் 7 டேஸ் இருக்குது. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 7 டேஸில் 6 டேஸ் தான் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாரத்தில் 6 நாள் நம்ம சேவ் பண்ண போகிறோம். அது மாதிரி ஒரு மாதத்தில் 4 வாரத்தில் சேவ் பண்ண போகிறோம். இது வந்து ஆவரேஜாக நான் எடுத்திருக்கேன். ஸோ 4 வாரம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம சேவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுறப்போ ஒரு வருஷத்தில் 12 மாதமும் நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணோம். அண்ட் நம்மளோட டைம் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம். ஸோ 2 வருஷத்தில் நம்மளோட கோலான 1 லேக் ருபீஸை சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு இருக்கிறது 24 மாதம். இந்த 24 மாதமும் நம்ம ஒவ்வொரு வாரத்துலேயும் 6 நாள் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு மாதத்துக்கு 4 வாரம் அப்படிங்கிற கணக்கில். ஸோ ஒரு வாரத்துக்கு நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்ம சேவ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 6 டேஸ் வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வாரத்தில் அதில் ஃபஸ்ட்டு டே வந்து எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹50 எடுத்து வைக்கணும். அண்ட் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ₹50 ஆட் பண்ணி ₹100 நம்ம சேவ் பண்ண போகிறோம். அண்ட் 3வது நாள் இன்னொரு ₹50 ஆட் பண்ணி ஒரு நாளைக்கு ₹150 எடுத்து வைக்க போகிறீங்க. அண்ட் 4th டே வந்து இன்னொரு 50. ஸோ 50 ஆட் பண்ண போகிறோம். 4th டே வந்து ₹200 நம்ம சேவ் பண்ணுறோம். 5th டே வந்து ₹250 நம்ம சேவ் பண்ணோம். அண்ட் 6th டே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 50 ஆட் பண்ணி ₹300. ஸோ வாரத்தில் 6 நாள் வந்து நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணுறப்ப ஒரு வாரத்தில் நம்மளால் ₹1050 சேவ் பண்ண முடியும். இது வந்து ₹50 ஆரம்பித்து ₹300 வரைக்கும் நம்ம சேவ் பண்ணுறோம். இப்போது இந்த ₹1050 நான் வந்து இது வந்து ஒரு வாரத்துக்கு. ஸோ ஒரு மாதத்தில் நீங்கள் 4 வாரம் வரைக்கும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணுறப்ப ஒரு வாரத்துக்கு ₹1050 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் ₹50 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லையா, அதாவது ஆடாக இருக்குது. இந்த ₹50 நீங்கள் வந்து உண்டியல் சேவிங்ஸாக தனியாக எடுத்து வச்சிடலாம். அதை வந்து தனியாக உண்டியல்னு இல்லை தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் ₹50 அதை தனியாக சேவ் பண்ணிவிட்டு இந்த வீக்லி நம்ம இப்போ ₹1000 வந்து ஷுவராக சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் 1 மந்த் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு ஆவரேஜாக ஒரு வாரத்துக்கு ₹1000 சேவ் பண்ண முடியும் அப்படின்றப்ப ஒரு மாதத்தில் உங்களால் 4 வாரம்ன்றப்ப ₹4000 சேவ் பண்ண முடியும். அண்ட் இந்த ₹4000 வந்து தொடர்ச்சியாக சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெறும் ₹4000 சேவ் பண்ணுறப்ப எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்துக்கு ₹4000. ஸோ 12 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ₹48,000 சேவ் பண்ண முடியும். அண்டு நம்மளோட கோலுக்கு வந்து 2 இயர்ஸ் டைம் இருக்குது. ஸோ 2 வருஷத்தில் ₹96,000 உங்களால் சேவ் பண்ண முடியும். இந்த மெத்தடில் டெய்லி ₹50 ஆட் பண்ணி வாரத்தில் 6 நாள் சேமிச்சிங்கன்னா. ஸோ 2 வருஷத்தில் ₹96,000 நம்மக்கிட்ட சேவ் பண்ண முடியும். அண்டு ஒரு மாதம் உங்களால் கண்டினியூ பண்ண முடியுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு இதுலேருந்து இப்போது நம்ம ₹96,000 சேவ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக ஒரு ₹500 ₹1000 கிடைச்சாலும் நமக்கு அது வந்து அட்வான்டேஜ் தான். நமக்கு எக்ஸ்ட்ராவாக பணம் கிடைக்குது. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் சேஃபான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் 2 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப பேங்க்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து டிஃபர் ஆகும். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரே விதமான ஆர்டி ஆப்ஷன் தான் நமக்கு இருக்குது, 5 வருஷத்துக்கானது. அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பட் பேங்க்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 6 மாதத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம பேங்க்கில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆர்டி. அண்ட் பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் வேறுபடும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து. ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களே எந்த பேங்க்கில் அந்த பேங்க்கில் என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஆவரேஜாக பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா 6.7லேருந்து 7% வரைக்கும் 2 இயர்ஸ்க்கான ஆர்டிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ அதை வச்சு அப்ராக்சிமேட்டாக போடுறப்ப இந்த ₹96,000 நமக்கு 2 வருஷத்தில் வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ₹7,200 கிடைக்கும். ஸோ நமக்கு அடிஷ்னலாக அந்த 2 வருஷத்தில் இந்த அமௌண்ட்டு கிடைக்குது. ஸோ நம்ம வீட்டில் வைக்கிறத விட ஆர்டியில் ஓப்பன் பண்ணுறப்ப ₹7,000 கிட்ட நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்குது. அப்போது 2 வருஷத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1,03,000, அதாவது ₹1,00,000 மேலே நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ 2 இயர்ஸில் 1 லேக் மேலே நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியுது. அண்டு டெய்லி நம்ம ₹50 ₹100 அப்படி தான் சேவ் பண்ணுறோம். இவ்வளோ நாள் நம்ம சேவ் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இனிமேலாவது உடனே சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுங்கள். இந்த அமௌண்ட் பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாலும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய மணி சேவிங் பிளான், மணி சேவிங் சேலஞ்சஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதில் கம்மியான அமௌண்ட்டில் சேவிங்ஸும் இருக்குது, அதிகமான அமௌண்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ உங்கள் இன்கம்க்கு அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி உங்களோட சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள்.
இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.